பாருங்கள், இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து வெள்ளை கலர் எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து மேலே வந்து சிவன் கண் நாட் போட போகிறோம். இப்போ வெள்ளை ஒயர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்படி வயரில் வந்து ரோலில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நாட் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்குன்ட்டா செக்கு விழுகாமல் இருக்கும். இது வந்து நம்ம வந்து இப்போ ஏணிப்பெட்டி முடித்து போடாமல் போட போகிறோம். இந்த அளவு வயரை விட்டுட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு சாதா நாட்டு போட்டுக்கலாம். சாதா நாட்டு போட்டாச்சு. அடுத்து சிவன் கண் நாட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து சாதா நாட்டுக்கு வந்து வயரை இந்த பக்கம் இப்படி மடித்தோம் பாருங்கள், இந்த பக்கம் வந்துச்சு. சிவன் கண் நாட்டுக்கு வந்து வயர் இந்த பக்கம் மடிக்கணும் பாருங்கள், இந்த பக்கம் மடிக்கணும். சாதாரண நாட்டுக்கு வந்து இந்த பக்கம் மடித்தோம், இப்படி மடித்தோம் பாருங்கள், வயர் இந்த பக்கம் வந்துச்சு. சிவன் நாட்டுக்கு வந்து இந்த பக்கம் இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த வயர் வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து இப்படி மடக்கிட்டு பாருங்கள், இப்படி மடக்கிட்டு இதுக்குள்ளே விடணும். இப்படி விட்டு இந்த வயரை வந்து கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ இந்த கீழே இருக்குல்ல, இந்த வயரை வந்து இங்கே விடணும். நல்லா டைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதே போல் வரும் அடி போட்ட பிறகு. இப்போ வந்து இங்கே சாதா நாட்டு போட்டோம், இங்கே வந்து சிவன் கண் நாட்டு போட்டோம். அடுத்து சாதா நாட்டு போடணும். சாதா நாட்டுக்கு இப்படி மடிச்சுட்டு இந்த வயர் வந்து இப்படி சுற்றிக்கிடணும். சுற்றிட்டு இதை தூக்கி இப்படி மேலே போட்டு இந்த வயரை இங்கே விட்டுறணும். இப்போ இங்கே சாதா நாட்டு போட்டோம். அடுத்து இங்கே சிவன் கண் நாட்டு போடணும். இந்த வயரை, இந்த வெள்ளை கலர் வயரை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த வயரை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கிடணும். திருப்பிக்கிட்டு இந்த இந்த வயரை இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி மடக்கிங்க பாருங்கள். மடக்கிட்டு இந்த வயருக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு இந்த சேப்பை வந்து கீழே இழுக்கணும். இழுத்துட்டு பாருங்கள், இப்படி விட்டுறணும். இப்போ பாருங்கள், இங்கே சாதா நாட்டு போட்டோம், இங்கே சிவன் கண் நாட்டு போட்டோம். இங்கே சாதா நாட்டு, இங்கே சிவன் கண் நாட்டு. இப்படியே இங்கே வந்து சாதா நாட்டு போடணும். ஒரு சிவன் கண் நாட்டுன்ட்டு ஒரு சாதா நாட்டு, ஒரு சாதா நாட்டு போட்டு அடுத்து சிவன் கண் நாட்டு போடணும். இப்படி மாற்றி மாற்றி போட்டே வரணும். பாருங்கள், சிவன் கண் நாட்டு. இந்த வயர் வந்து இப்படி மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு இந்த வயரை வந்து வெள்ளை வயரை இப்படி மடித்து இதுக்குள்ளே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த புழுவை இந்த வெள்ளைக்குள்ளே விட்டுறலாம். நல்லா டைட்டாக மட்டும் போட்டுருங்க, போட்டால் நல்லாயிருக்கும் கூட பார்க்க. இப்போ வந்து இங்கே சிவன் கண் நாட்டு போட்டோம், இங்கே சாதா நாட்டு போட்டுடலாம். அடுத்து சிவன் கண் நாட்டு. சாதா நாட்டுன்னு சொன்னால் வயரை இப்படி மடக்குறோம் பாருங்கள், வயர் வந்து இப்படி மடக்குறோம். சிவன் கண் நாட்டுன்னு சொன்னால் வயர் வந்து இந்த பக்கம் இப்படி மடக்குறோம்.
இப்படி மடக்கிடணும். பாருங்கள், இப்படி மடக்கிட்டு இந்த ப்ளூ கலரை இந்த வயரில் விட்டுறணும். இப்போ சாதா நாட்டு பாருங்கள், இதே போல் போட்டே வரணும். இப்போ இங்கே வந்து சாதா நாட்டு, சிவன் கண் நாட்டு, சாதா நாட்டு, சிவன் கண் நாட்டு, சாதா நாட்டு, சிவன் கண் நாட்டுன்ட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வந்தோம். இப்போ அடுத்து இதே போல் இங்கே லாஸ்ட் வரையும் போட்டு திருப்புறது எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், இங்கே சிவன் கண் நாட்டு போட்டிருக்கேன். இங்கே வந்து சாதா நாட்டு போடணும். இப்போ வந்து இங்கே சிவன் கண் நாட்டு, மடிச்சிட்டு இங்கே சிவன் கண் நாட்டு போட்டிருக்கோம். இப்போ முக்கு திரும்புகிற இடம் இங்கே வந்து சாதா நாட்டு வரும். இப்போ இங்கே சிவன் கண் நாட்டுன்னு சொன்னால் இங்கே சாதா நாட்டு வரணும். இங்கே சாதா நாட்டு போட்டால் இங்கே சிவன் கண் போடணும். இப்போ இங்கே வந்து சிவன் கண் போட்டிருக்கோம், இங்கே சாதா நாட்டு போடணும். பாருங்கள், இது திருப்புற இடம், முக்கு திரும்புகிற இடம். இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கீழே இந்த முக்கு திரும்புகிற இடத்துல மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து சாதா நாட்டு போட்டோம். அடுத்து சிவன் நாட்டு, சிவன் கண் நாட்டு போட்டுடலாம். இந்த வயரை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த சிகப்பு வயர் வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. சிவன் கண் நாட்டுக்கு இப்படி மடிக்கணும். சாதா நாட்டுன்னு சொன்னால் இந்த பக்கம் மடிக்கணும். இப்போ சிவன் கண் நாட்டு இப்படி மடிச்சுக்கணும். இந்த வெள்ளை வயரை இப்படி மடித்து இப்படி விட்டுறலாம். இந்த சிவப்பை வந்து இங்கே விட்டுறலாம். நல்லா டைட்டாக மட்டும் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்து சாதா நாட்டு, இங்கே சிவன் கண் நாட்டு போட்டோம். இங்கே சிவன் கண் போட்டோம், அடுத்து சாதா நாட்டு போட்டோம். இப்போ இங்கே சிவன் கண் போட்டிருக்கோம், இங்கே வந்து சாதா நாட்டு போடணும். மாற்றி மாற்றி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இங்கே சிவன் கண் போடணும். இதே போல் போட்டு வரணும். இங்கே இந்த முக்கு திரும்புகிற இடத்துல வந்து பார்க்கலாம். இங்கே வந்து சாதா நாட்டு போட்டிருக்கோம், இங்கே வந்து சிவன் கண் நாட்டு போடணும்.
இதே போல் போட்டுக்கோங்க. இந்த வயரை கொஞ்சம் இழுத்து விட்டு இந்த வயரை இழுத்து விட்டுடலாம். பாருங்கள், இங்கே சிவன் கண் நாட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த முக்கு திரும்புகிற இடம் இங்கே வந்து சாதா நாட்டு வரணும். சாதா நாட்டு போட்டுடலாங்க. பாருங்கள், இதே போல் வரும். இப்போ இங்கெல்லாம் எப்படி வந்திருக்கு, இங்கே எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இங்கே சாதா நாட்டு போட்டிருக்கோம். இங்கே வந்து சிவன் கண் நாட்டு போடணும். இந்த வயரை வந்து இப்படி மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு இந்த வயர் இப்படி திருப்பணும். திருப்பிட்டு இந்த வயரை வெள்ளை வயரை இப்படி மடித்து அப்படியே இந்த ஷேப்புக்குள்ளே விட்டுடலாம். பாருங்கள், இதே போல் விட்டாச்சு. இப்போ இந்த சிவப்பு கலரை வந்து இந்த வெள்ளைக்குள்ளே விட்டுடலாம். பாருங்கள், இங்கே சிவன் கண் நாட்டு போட்டோம். இங்கே சாதா நாட்டு போட்டுடலாம். இப்போ இங்கே சிவன் கண் இந்த வெள்ளை வயரை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சாதா நாட்டுன்னு சொன்னால் இப்படி மடிக்கணும். பாருங்கள், இந்த பக்கம் இப்படி வரும். சிவன் கண் நாட்டுன்னு சொன்னால் இந்த பக்கம் இப்படி மடிக்கணும். அது போட போட வந்துடும். ரொம்ப ஈஸி தான் இது. இந்த வெள்ளை வயர் வந்து அப்படியே மடிச்சுக்கிடலாம். மடித்து இங்கே விட்டுடலாம். பாருங்கள், இதே போல் தான். இப்போ இங்கே சிவன் கண் போட்டோம். அடுத்து சாதா நாட்டு போடணும். இதே போல் இங்கே லாஸ்ட் வரையே போட்டு திருப்புறதை பார்க்கலாம். பாருங்கள், இங்கே சிவன் கண் நாட்டு போட்டிருக்கோம். இங்கே சாதா நாட்டு போட்டுடலாம். இங்கே சாதா நாட்டு போட்டிருக்கோம். அடுத்து சிவன் கண் நாட்டு போட்டுடலாம். இங்கே சிவன் கண் நாட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த மூளை எப்படி திருப்புறதுன்னு பார்த்துடலாம். இங்கே சிவன் கண்ணுன்னு சொன்னால் இங்கே சாதா நாட்டு போடணும். இங்கே சாதா நாட்டு போட்டால் இங்கே சிவன் கண் நாட்டு போடணும். இப்போ இங்கே சிவன் கண் போட்டிருக்கோம். இங்கே சாதா நாட்டு போட்டுடலாம். இங்கே வந்து சிவன் கண் நாட்டு போடணும். இந்த வயருக்குள்ளே விட்டுறலாம். இதை இழுத்துட்டு இழுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இங்கே சாதா நாட்டு. ஒன்று சாதா நாட்டுன்னு சொன்னால் ஒன்று சிவன் கண் போடணும். சிவன் கண் போட்டால் அடுத்து சாதா நாட்டு போடணும். இப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இங்கே சிவன் கண் நாட்டு.
இப்போ நம்ம ஆரம்பிக்கும்போது இந்த வயர் விட்டோம்ல, கொஞ்சம் வயர் விட்டோம்ல, இதை வந்து இங்கே இந்த வயருக்குள்ளே சொருகிக்கிடலாம். இதே போல் ஃபுல்லாக அந்த வயர் ஃபுல்லாக சொருகி விட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து போடணும். இப்போ வந்து இங்கே சிவன் கண் நாட்டு போட்டிருக்கோம், இங்கே சாதா நாட்டு போடணும். இது எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால் பாருங்கள், ரெண்டும் வெள்ளையாக வந்திருக்கா. அதே போல் இங்கே ரெண்டும் வெள்ளையாக வந்திருக்கு பாருங்கள். சுற்றி பாருங்கள், ரெண்டும் வெள்ளை. இது சாதா நாட்டு, இது சிவன் நாட்டு. இது சாதா நாட்டு, இது சிவன் நாட்டு. இதே போல் வரும். இப்போ வந்து இங்கே வந்து சாதா நாட்டு போடணும். நம்ம இந்த இடத்துல வந்து சாதா நாட்டு போடணும். இப்போ சிவன் கண் நாட்டு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. தப்பாக அது, ஆனால் அது தப்பு தான், உங்களுக்கே அடையாளம் தெரியும். பாருங்கள், 1 2 1 2 1 2 இப்படி தானே வருது. 2 மேலே வந்து 2 வெள்ளை, இங்கே 2 வெள்ளை. இதே போல் தான் வரணும். இது வந்து கரெக்டு. இப்போ நம்ம இங்கே போட்டோம்ல, இது வந்து தப்பு. இங்கே வந்து சாதா நாட்டு தான் வரணும். உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் நான் சிவன் கண் நாட்டு போட்டேன். இங்கே சாதா நாட்டு தான் வரணும். ஒன்று சாதா நாட்டு, ஒன்று சிவன் கண் நாட்டு, இப்படி தான் மாற்றி மாற்றி வரணும். இதே போல் வந்தால் தான் கரெக்டு. இது இப்படி வந்தால் தப்பு. நீங்களே ரெண்டாவது சரி பண்ணிக்கோங்க. அதை இப்போ வந்து இங்கே சாதா நாட்டு வரணும். இப்படி மாறி மாறி வந்தால் கரெக்டாக வரும். இப்போ இங்கே சிவன் கண் வரணும். இதுவரை போட்டுட்டு பார்க்கலாம்.